ஃப்ரைடே மார்னிங் ஒரு குட்டி விளாக். மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த பூ தான் அரேஞ்ச் பண்ணுவேன். இது வந்து மண் சட்டி தான், அதில் நான் கோல்டன் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கேன். அழகா இருக்குல்ல? இந்த மாதிரி பூ அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம மனசும் அப்படியே பூ மாதிரி மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. அதுக்கப்புறம் விளக்கலாம்னு எடுத்தேன். என்னடா விளக்கு இவ்வளோ டர்ட்டியாக இருக்குன்னு பார்க்காதீங்க, வீட்டில் பாட்டி இறந்துருந்தாங்க. அதனால ரொம்ப நாள் ஆச்சு சாமி கும்பிட்டு. ரொம்ப நாள் கழிச்சு கும்புறதுனால விளக்கெல்லாம் விளக்கிட்டு பண்ணலாமேன்னு எடுத்து விளக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பீதாம்பரி பவுட்ரு, விம் லிக்யூடு, கொஞ்சம் பேக்கிங் சோடா, கோலப்பொடி, அப்புறம் எலுமிச்சம்பழம்லாம் போட்டு அதை வச்சு தேய்ச்சி பாருங்கள். பாத்திரம் அவ்வளோ பளபளன்னு இருக்கும். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் விளக்கெல்லாம் விளக்குவேன். பிஃபோர் ஆஃப்டர் பிக் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்குன்னு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் ஒருக்கா வாஷ் பண்ணிவிட்டு சதன் குங்குமம்லாம் வச்சுட்டு எப்பயும் விளக்கேற்றுற மாதிரி விளக்கேற்றியாச்சு. அப்படியே பாத்திரம்லாம் பளபளன்னு இருந்தது, பார்க்கவே அழகா. மல்லிகைப்பூ கொஞ்சம் விளக்கு கட்டியிருந்தேன். அப்புறம் இந்த சாமந்தி பூலாம் உதிரியாக இருந்தது. டைம் இருந்தால் அதை கட்டியிருப்பேன், இல்லைன்னா அப்படி அப்படியே வச்சு விட்டுட்டேன். மார்னிங் இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. மார்னிங் சூப்பராக.